ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான மேக்கப்பில் ஒரு டிப்ஸ் தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப்போட மெயின் திங் என்னென்னா கலர் கரெக்ஷன். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டாக வந்து கலர் கரெக்ஷன் தான் தேவைப்படும். ஸோ அந்த கலர் கரெக்ஷன் எப்படி நீங்கள் பண்ணலாம், அண்ட் எந்தெந்த கலர் எது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக காட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இதுதான் நம்ம கலர் கரெக்ஷனோட தேரி. ஸோ இது வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் எங்களோட மேம். ஸோ இவங்க தான் என்னோட மேம். ஸோ நான் வந்து இங்கே தான் படித்தேன், நஸ்லாம் மேம்கிட்ட தான் படித்தேன். ஸோ இவங்க எனக்கு கொடுத்தா ஸோ நான் இதை வச்சு தான் இப்போதைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் கலர் கரெக்ஷனோட தேரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரீன் கலர். இப்போ வந்து நம்ம க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேலட்டில் பாருங்கள். ஸோ இங்கே க்ரீன் இருக்கும் அண்ட் இந்த பேலட். ஸோ இதுலேயுமே இங்கே க்ரீன் இருக்கும். ஸோ இந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கலர் கரெக்ஷனில் நம்மளோட ரெட்னஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நிறையா பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்ஷன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ஃபார் க்ரீன் கலர் கரெக்ஷன். இந்த பாருங்க. ஸோ இதுதான், இது வந்து மாஸோட பேலட். ஸோ இதுதான் நான் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலர் யூஸ் ஆகும். ஸோ எல்லோ கலர் கரெக்ஷன் வந்து நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பர்பிள். ஸோ பர்பிள் எதுக்குன்னா, பர்பிள் வந்து நம்ம வந்து இருப்பாங்க. ஸோ பர்பிள் கலர் கரெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மேக்கப் பண்ணும்போது நம்மளோட மேக்கப் வந்து எல்லோயிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து பர்பிள் கலர் கரெக்ஷன் எடுத்து இந்த இடம் சின் சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் வந்து எல்லோயிஷ் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். அண்ட் இது வந்து லைட்டர் டு மீடியம் ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்பிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டில் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்ஷன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து எங்கேயாவது அந்த மாதிரி எனக்குலாம் இருக்கும் டேர்ன் ஆகிருந்தது, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கரெக்ஷனாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து எதுக்குன்னா, டீப் ஸ்கின்லேருந்து மீடியம் ஸ்கின் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு கலர் கரெக்ஷன். நான் பார்த்துருக்கிறது வந்து க்ரீன், எல்லோ, பர்பிள் பார்த்துருக்கோம், ஆரஞ்சு. ஸோ இதுக்கெல்லாம் கலர் கரெக்ஷனில் இருக்கிறது. ஸோ நான் வந்து என்னென்ன பேலட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மார்ஸ் பேலட் யூஸ் பண்ணுறேன், அண்ட் இன்சைடோட ப்ரோ கலெக்ஷன் யூஸ் பண்ணுறேன், அண்ட் வந்து கே பியூட்டியோட கலர் கரெக்ஷன் பேலட். ஸோ இது மூணும் தான் நான் இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுறேன் கலர் கரெக்ஷன் பேலட். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டிப்ஸ் வந்து வேணும், மேக்கப்பில் வந்து நிறையா டிப்ஸ் வேணும், அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்ன ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி